ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் மினிமலிஸ்ட்டோட விட்டமின் B5 மாய்ஸ்சரைசர் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாய்ஸ்சரைசரே வந்து நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. என்னோடய ஸ்கின் ஆயிலி இல்லைன்னா அது தேவையில்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நினச்சி வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பட் மாய்ஸ்சரைசருங்கிறது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப முக்கியம். ஆன்டி ஏஜிங் ஆகட்டும், நம்மளோட ஸ்கின்னோட டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகட்டும், இல்லை ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்களை வந்து சரி பண்ணுறதுக்காகட்டும், இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. அண்ட் இது மெயினாக வந்து நம்ம ஸ்கின்னை வந்து இன்டென்ஸாக வந்து மாய்ஸ்சரைசர் பண்ணும். அதே மாதிரி நம்மளோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிட்டுனா அதை சரி பண்ணுறக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ஸ்கின்னோட pH லெவலில் எப்போவுமே பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக சப்பலாக வச்சு ஸ்கின்னோட டெக்ஸ்சரே வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறதுக்கு வந்து இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஒரு மெயினான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுது. அண்ட் இந்த மினிமலிஸ்ட்டோட இந்த விட்டமின் B5 செராமைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக வந்து ஸ்கின் மேலே ப்ரொடெக்ஷனாக இருக்கிறதுக்கு வந்து ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் ஹீரோ இன்க்ரீடியன்ட்டுன்னு பார்த்திங்கனாலே விட்டமின் B5 தான். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெர்மனிலிருந்து சோர்ஸ் பட்ட ஒரு விட்டமின் B5. ஸோ இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது செராமைட்ஸ் மாதிரி வந்து ஒர்க் ஆகுது. இதில் ஃப்ரேக்ரன்ஸோ சல்ஃபேட்ஸோ பேரபினோ இல்லை டைஸோ எசென்ஷியல்ஸ் ஆயில்ஸோ எதுவுமே வந்து கிடையாது. யாருக்கெல்லாம் இது யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேட்டட் ஸ்கின், இன்ஃப்ளமேஷன், ஃபைன் லைன்ஸ், டல்னஸ்லாம் இருக்கவங்களுக்கு வந்து இது யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணி நல்லா ஹெல்த்தியாக வந்து மாற்றி கொடுக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி, காம்பினேஷன், ஆக்னி ப்ரோன்னு எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின்னுக்கு கூட வந்து இது வந்து செட் ஆகும். அண்ட் இது வந்து நான் கமோடஜெனிக் தான். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது பிம்பிள்ஸ் வர்றது, போர்ஸ் கிளாக் ஆகுது, அந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்காது. இது ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசர். பிகாஸ் இது நான் இரிட்டேட்டட், நான் சொன்ன மாதிரி நான் கமோடஜெனிக். ஸோ வந்து பிம்பிள்ஸ், ஆக்னி இருக்கவங்க கூட பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். அண்ட் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். அண்ட் இந்த விட்டமின் B5 பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸுமே இருக்கிறதுனால ரொம்பவே வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக வந்து ஸ்கின்னில் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட் ஃபார்முலாவில் செஞ்சுருக்காங்க. ஸோ உங்கள் ஸ்கின்னில் சீக்கிரமாக வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் ஏதாவது இருந்தால் நீங்கள் ஃபேஸ் வாஷ் முடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுக்கோங்க. ஏதாவது சீரம் அப்ளை பண்ணுறீங்க, டோனிங் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 பம்ப் ஆஃப் க்ரீம் எடுத்து உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக்கில் எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அது மேலே வந்து சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டே கேர். நீங்கள் காலையில் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது, நைட் டைமும் அப்படி தான். நீங்கள் சீரம் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு அது மேலே நீங்கள் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து தூங்கலாம். அந்த ஒரு டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா கலர்லெஸ், இந்த மாதிரி ஒரு ஜெல் டைப்பில் ரொம்ப லைட் வெயிட்டாக வந்து இருக்கும். ஸ்கின்னில் ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். ஸோ நீங்கள் ஏதாவது மேக்கப் ஏதாவது போடுறீங்க அதுக்கப்புறம்னாலும் உங்களுக்கு அந்த ஆயிலி ஃபீல் கொடுக்காது, டல் ஃபீல் வந்து கொடுக்காது. அண்ட் ப்ராடக்ட் வந்து ஈஸிலி அவைலபிள். நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன், செக் பண்ணிக்கலாம். மென் அண்ட் உமன் 2 பேருமே இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான மாய்ஸ்சரைசர்.